ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம் 3 நியூ சிலபஸில் சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும். சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்றதுல ஆல்ரெடி அதில் நாம் 3 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். 2.1, 2.2, 2.3. அந்த 2.3 வரைக்குமே வந்து அந்த சதவீதம் பற்றி தான் இருந்துச்சு, பர்சன்டேஜ் பற்றி தான் இருந்துச்சு. இந்த எக்ஸசைஸ் 2.4ல் ஃபுல்லாக எதை பற்றி இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி இருக்குது. இது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். சரியா? அதனால் வந்து வீடியோவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்ணு. ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? இது இங்கே மட்டும் இல்லை, ஹையர் ஸ்டடீஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். அதே சமயம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, குரூப் எக்ஸாம்ஸு, டிஎன்பிசி அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க இல்லையா? அது எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நாம் இப்போவே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் எவ்வளோ பெருசானாலும் நமக்கு இந்த கான்செப்ட்லாம் வந்து மறக்கவே மறக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டை தெளிவாக வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழில் தனி வட்டி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட் போடுறீங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஜென்ரலாக வந்து எஸ்பி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ பணம் போடுறோமோ அது வந்து ஒரு 3%, 4% அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி போடுவாங்க. சரியா? இங்கே வந்து எல்லாமே 1 இயருக்கு வரும், ஃபியூ மந்த்ஸுக்கு கூட வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அந்த பேங்க்கில் ஒரு 4% கொடுக்குறாங்க அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும். அப்போ அந்த 1 இயர் கழிச்சு அந்த நீங்கள் போட்ட 1000 ரூபாவோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதுதான் வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்கிறது. வட்டி இல்லை, தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, ஃபார்முலா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா PNR/100. ஓகேவா? பின்னா பிரின்சிபல், முதலீடு போடுற தொகை. என் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம். ஓகேங்களா? ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த வட்டி வீதம். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அப்புறமா நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் இருக்கும், அதோட அந்த பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் இல்லையா? அப்போ அமௌண்ட் அந்த 1 இயர் கழித்து உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போட்ட தொகை ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P+I. மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு அந்த மூலதன தொகை ப்ளஸ் அந்த தனி வட்டி. ஓகேங்களா? ஓகே, அதான் எழுதியிருக்கீங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு சில கணக்குகளில் வந்து மொத்த தொகை கொடுத்துருவாங்க, வட்டி கேட்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த மொத்த தொகையிலேருந்து அந்த நம்ம மூலதனம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தொகையை கழிக்கணும். அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக உங்களுக்கு தேவையானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR/100, அமௌண்ட்டுனா P+I, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துடலாமா? எக்ஸசைஸ் 2.4ல் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 35,000 at 9% per annum for 2 years. ஓகேவா? தனி வட்டி காண்கன்னு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து 35,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%, என் அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு 2. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட் சம் போடுவோமா? ஃபஸ்ட் சம்மு P is equal to ₹35,000. ஓகேவா? அடுத்தது N is equal to 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 9% per annum. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 9%. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுவோமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்படின்னா P 35,000, 35,000, N வந்து 2, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% எப்படி எழுதணும், 9/100. ஓகேங்களா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் பெருக்குனிங்கன்னா போதும். 350 × 2 வந்து என்ன வரும், 700 வரும். இன்ட்டு 9 போட்டிங்கன்னா 6300. அப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 2 வருஷத்தில் நீங்கள் போகிற 35,000 ரூபாய்க்கு 6,300 ரூபா கிடைக்கிது. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 6,300. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான், தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த வேல்யூவை அந்த இடத்துல அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கணும், அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அரவிந்த் பாரோ பண்ணுறதுனா கடன் வாங்குறது. ஓகேங்களா? அரவிந்த் பாரோட் எ சம் ஆஃப்
rupees 8,000 from Akash at 7% per annum. Find the interest and amount to be paid at the end of 2 years. அரவிந்த்ன்ற பையன் வந்துட்டு ஆகாஷ் அப்படின்றவர்கிட்ட 8,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. எவ்வளோ சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு? 7% வட்டியில் வாங்குறாரு. அவரோட இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிக்கணுமா? 2 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 வருஷம் கழித்து அவர் எவ்வளோ மொத்தமாக பணம் கொடுக்கணும், வாங்கின கடனையும் கொடுக்கணும், வட்டியையும் சேர்த்து கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் சம் போடுவோமா? செகண்ட் சம், அவர் பாரோ பண்ண தொகை தான் பிரின்சிபல். எவ்வளவு? 8,000. எத்தனை வருஷம்? 2 இயர்ஸு. எவ்வளோ பர்சன்டேஜு? 7%. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுவோமா? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகேங்களா? அப்போது பி என்னது? 8,000. என் என்னது? 2. ஆர் என்னது? 7/100. ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ மேலே இருக்கிறத மட்டும் பெருக்குங்க. 80 × 2 என்ன வரும் உங்களுக்கு? 160 × 7. அப்போ 0 42 411. அப்போது 1,120 rupees வந்து எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது 2 வருஷம் கழித்து அவர் எவ்வளோ பே பண்ணணும்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்னா அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அமௌண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா? அப்போ பிரின்சிபல் வந்து அவர் கடன் வாங்கினது 8,000 ரூபாய், அவர் கொடுக்க வேண்டிய வட்டி 1,120, 1,120. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்? 9,120. அப்போ 2 வருஷம் கழித்து அந்த அரவிந்த்ன்றவர் ஆகாஷ்க்கு எவ்வளோ பணம் கொடுப்பாரு? அவர் வாங்கின 8,000 ரூபாய்க்கு 9,120 ரூபா கொடுப்பாரு. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். Sheila has paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is 21,280. 21,280 ரூபாய். ஃபைன் த சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஷீலான்ற பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கணக்கில் 4 வருஷத்துக்கு 9.5% வட்டி விதத்தில் அவங்க எவ்வளோ மொத்தமாக கொடுக்குறாங்களாமா? 21,280 ரூபா. சரிங்களா? அப்போது ஃபைன் த சம்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பிரின்சிபல் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? பி வந்து கொஷின் மார்க், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? பி வந்துட்டு கொஷின் மார்க்கு, என் வந்துட்டு 4 இயர்ஸு, ஆர் வந்து 9.5%. இன்ட்ரெஸ்ட் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 21,280. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100ங்களா? அப்போது P தெரியாது, என் வந்து 4 இயர்ஸு இன்ட்டு 9.5/100 இஸ் ஈக்குவல் டு 20,280. இப்போ நம்ம எந்த கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 21,280 இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். 100/9.5. இந்த 4 மேலே இருக்கிறது இங்கே வரும்போது கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதையும் அடிச்சிங்கன்னா இங்கே 25 வந்துடுமா? இப்போது இதையும் 5 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 5 வரும், இங்கே 1.9 வருது. என்ன வருது? 1.9. இப்போ பாருங்கள், 21,280. இந்த 0.9 எடுக்கிறதுக்காக நான் 10ஆல் பெருக்கிறேன். அப்போ 50/19 வந்துடும். இப்போது 19 டேபிளில் இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 119 is 19, 22. மறுபடியும் 19 is 19, 3 38. அப்போ 2 வந்துருச்சு. இது கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? 1,120 இன்ட்டு 50. 1,120 இன்ட்டு 50. 2 0க்கு 2 0 போட்டுக்கோங்க. 5 2s are 10, 1 56. அப்போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னா 56,000 ரூபாய். 56,000 தான் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட்டு ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணோம், இங்கே இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் போடணும். ஓகேங்களா? பிக்கு தெரியாது, என்ஆர் அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்சைடு வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக வந்து கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாஷா borrowed rupees 8,500 from a bank at a particular rate of interest. பாஷான்றவர் பேங்க்லேருந்து கடன் வாங்குறாரு 8,500 ரூபாய். ஓகேங்களா?
ஆஃப்டர் 3 இயர்ஸ், அப்போ n வந்து 3, he paid 11,050. 3 வருஷம் கழித்து 11,050 ரூபா வந்து அவர் செட்டில் பண்ணுறாரு, கடனெல்லாம் கட்டச்சு முடிச்சிடுறாரு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது அமௌண்ட்டு. ஓகேவா? எல்லாத்தையும் எழுதிட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த்து சம்மு அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 11,050. 11,050. பிரின்சிபல் வந்து 8,500. ஓகேங்களா? ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொஷின் மார்க்கு, n வந்து 3 இயர்ஸ். ஓகேவா? இப்போ இது எப்படி போகணுன்னா த சேம் வே இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? PNR/100. அப்போது பீன்ற இடத்துல பி வந்து போட்டுருவீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இருங்க, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டா? அப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போது ருபீஸ் 11,050லேருந்து 8,500 சப்ராக்ட் பண்ணணும். பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு புரியுதா? மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க. அப்போ முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், அதனால் இதில் இதை கழிக்கிறோம். ஓகேங்களா? கழிச்சா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2,550 தான் வந்து அவர் வட்டி. ஓகேவா? இப்போ இதை நாம் அப்ளை பண்ணணும். பாருங்கள், இப்போ எப்படி போடுவீங்கன்னா ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100. அப்போ பீன்ற இடத்துல 8,500, nன்ற இடத்துல 3, R நமக்கு தெரியாது, by 100 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இன்ட்ரெஸ்ட்டு 2,550, 2,550 இப்படி போடணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை மட்டும் நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வருவீங்க. இங்கே மேலே இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது எங்கே வந்துடும்னா கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா பகுதியாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வலது பக்கம் வரும்போது தொகுதி ஆகிடும். ஐ மீன் கீழே எழுதணும். ஓகேவா? மேலே தொகுதி, கீழே பகுதி, நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகேவா? நியூமரேட்டரில் இருக்கிறது கீழே வரும்போது டினாமினேட்டர் ஆகிடும். தொகுதியாக இருக்கிறது கீழே பகுதியாக வந்துடும். இப்போ நாம் இதை 3 டேபிள்லையே அடிக்க முடியும். அடித்தோம்னா இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 8 3 24, 1 5, 850 வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், 850/85னா அப்போ நம்ம என்ன வரும்? 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. ரொம்ப ஈஸியாக கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 10% வட்டி விதத்தில் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். PNR தெரியாது, by 100 is equal to 2,50,050, 5,050. அதுக்கப்புறம் ஆரை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இது இங்கே இருக்கும், இது ரெண்டும் மேலே இருக்கிறது இங்கே கீழே வந்துடும். அப்புறம் கேன்சல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் வாட் டைம் வில் ₹60,500 அமௌண்ட் to 22,935 at 13% per annum. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ கால அவகாசம், ஐ மீன் எவ்வளோ காலத்தில், 2 வருஷமா 3 வருஷமா எத்தனை வருஷத்தில் இந்த 16,500 ரூபா வந்து 22,935 மாறும், எவ்வளோ சதவீதத்தில்? 13%ன்னு கேட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் இங்கே R கண்டுபிடிச்சோம், இங்கே நம்ம N கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி தான் நம்ம சம்மை போட போகிறோம். ஸோ முதல்ல இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். அந்த மொத்த தொகை இருக்கு இல்லையா, ஏ, அது வந்து எவ்வளவு? 22,935. பிரின்சிபல் எவ்வளவு? 16,500. n வந்து கொஷின் மார்க்கு, ஆர் வந்து 13%. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? ஏ மைனஸ் பி. ஏன்றது டோட்டல் அமௌண்ட்டு 22,935 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு 16,500. சப்ராக்ட் பண்ணுவோமா? இங்கே என்ன வரும்? 3 5 4 6. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 6,435. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பின்ற இடத்துல 16,500 போடுவீங்க. n வந்து தெரியாது. ஆறுன்ற இடத்துல 13/100 இஸ் ஈக்குவல் டு 6,435ன்னு போட்டுப்பீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 0 0 கேன்சல் பண்ண முடியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கணும். மீதி மேலே இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது எங்கே வரும்னு சொன்னேன், கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும். முதல்ல 5 டேபிளில் அடிப்போமா? அடித்தோம்னா இங்கே உங்களுக்கு என்ன வரும், 3 5s are 15 33ன்னு வருது. இங்கே 1 இங்கே 1 போட்டிங்கன்னா இந்த மாதிரி அடிக்க தெரியல உங்களுக்கு. ஓரஞ்சு 5 போட்டு மீதி இங்கே 1 போட்டால் 14ன்னு அர்த்தம். அப்போ வந்து மறுபடியும் எத்தனை தரம் போடலாம், 2 தரம் போடலாம், 10. அப்போ மீதி 4 43. அப்போ 8 5 40, மறுபடியும் போனால் 7. ஓகேவா? இப்போ 1 2 8 7 33யா? இது 11 டேபிளில் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாமா? 1 போட்டோம்னா இங்கே 18 அடிக்க முடியுது. அப்போ 11 டேபிள் அடித்தோம்னா இங்கே 3 × 11 33, இங்கே 1 வருது, இங்கே மறுபடியும் 1 போட்டிங்கன்னா 1 வருது, 7 77 117. இங்கே பாருங்கள், இப்போ நான் எழுதிக்கிறேன் 117/3 × 13. ஓகேவா? இப்போ இதை 3 டேபிள்லேயே அடிக்க முடியுது. அடித்தோம்னா 3 9 2 9 39/13. இப்போ இதையும் அடிங்க. 13 ஏற்பாட்டில் அடித்தோம்னா 3 வருது. அப்போ n is equal to 3. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷத்தில், 3 வருஷத்தில், இன் 3 years. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆனால் தெரியணும் உங்களுக்கு. அந்த கேன்சல் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் போட முடியும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்குது, இந்த மேலே இருக்கிறது இங்கே கீழே வருது. அதுக்கப்புறமா எந்த டேபிளில் அடிக்க முடியும்னு பார்த்து கேன்சல் பண்ணணும். இதுக்கு பேர் தான் சுருக்குதல், சிம்பிளிஃபையிங். இதெல்லாம் வந்து 6th 7thலேயே வந்துருச்சு இல்லைங்களா? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அது சிம்பிளிஃபைங்லாம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்லையும் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதுலாம் வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிது. மொத்தத்தில் n is equal to 3 years. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th sum பாருங்க. In what time will 17,800 amount to 19,936 at 6% per annum? இதுவும் அதே தான். 5th sum எப்படியோ சேம் டிட்டோ தான் 6th sum. அதே மாதிரி போட்டுருவோமா? கொடுத்துருக்கிறதெல்லாம் முதல்ல எழுதிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 19,936. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17,800. ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6%. n வந்து கொஷின் மார்க். ஓகேவா? முதல்ல நாம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். I is equal to a minus p. 19,936 minus 17,800 கழிச்சா என்ன வருது? ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா ₹2,136. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் போடலாம். பிஎன்ஆர், ஸோ பிஎன்ஆர்/100ங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க, பின்ற இடத்துல 17,800 இன்ட்டு என்னன்றது கொஸ்டின் மார்க். அப்போ என்ன அப்படியே போட்டுப்பீங்க. ஆர் வந்து 6/100 இஸ் ஈக்குவல் டு இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2,136. இங்கேயே பாருங்கள், இந்த 2 0 கேன்சல் ஆகிடுதா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்கள் லெஃப்ட் சைடே வச்சுப்பீங்க, இடது பக்கமே. இங்கே 2136 இருக்குது. இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது வலது பக்கம் ரைட் சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். 178 × 6. சரிங்களா? இப்போ நம்மளால் 6th டேபிளில் அடிக்க முடியும். அடித்தா இங்கே என்ன வரும், இங்கே 1 வந்துடும். இங்கே 3 × 6 18 19 20 21 33. அப்போ 5 6 வந்துருச்சா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பால் பெருக்கி பாருங்கள், 16 மீதி 1. எஸ், 178 × 2 356ன்னு வருது. சரிங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. அப்போ n is equal to 2 years தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேவா? ஸோ கால்குலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சுட்டா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடுறான். நெக்ஸ்ட்